நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மேலே இருக்க அக்கறையில தான் இதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. யா பிரதர், டைம் போகிறதே தெரியாதுங்க. ஒரு ஸ்டேஜில் திரும்பி பார்க்கும்போது ஆரம்பிச்ச இடத்துலயே நிற்கிறோன்னு தெரிஞ்சா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஓகே பிரதர், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா ஆரம்பிங்க. தேங்க்ஸ் பிரதர். ஏங்க, காவேரி வீட்டுக்காரர் வந்துட்டு போறார் போல. ஆமா கங்கா, இவ்வளவு நேரம் என் கூட தான் பேசிட்டு இருந்தாரு. அவரும் என்ன மாதிரி தான் கங்கா இருக்காரு. சேர் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், ஆனா அவர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இதோ இப்படி என் பக்கத்துல உட்காந்து பேசினாரு தெரியுமா? அப்படி 2 பேரும் உட்கார்ந்து என்ன பேசுனீங்க? அது நாங்க சகலைக்குள்ள 1000 பேசிப்போம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ரொம்ப பண்ணாம என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, இப்படியே எவ்வளவு நாள் தான் தைச்சிட்டே இருக்க போறீங்க, அடுத்த கட்டம் என்னன்னு யோசிக்க சொன்னாரு. அப்புறமா ஏதோ டிசைனர் ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் பெருசா முதல் போடணுங்க. உங்ககிட்ட இருக்கா? இல்ல, இப்படி யோசிச்சுட்டே இருக்காம ஏதாவது ஒண்ணு ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லுவாருங்க. ஏன்னா அவரோட அப்பா கோடிக்கணக்குல அவருக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதனால நினைச்ச தொழில அவரால் தொடங்க முடியும். ஆனா உங்க அப்பா என்ன சேர்த்து வச்சிருக்காரு? எங்க அப்பா சேர்த்து வச்சிருந்ததை நீங்க போய் தொலைச்சிட்டீங்க. ஐயோ சாரிங்க, நான் ஏதோ சீரியஸாலாம் சொல்லல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உடனே நீங்க ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்காதீங்க. நீ விளையாட்டா சொன்னாலும் நான் பண்ணது தப்பு தானே. நான் எப்படியாச்சும் 30 லட்சத்தை சீக்கிரமா சம்பாதிச்சிருவேங்க. நான் ஒரு கூறு கட்டவ. சந்தோஷமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நான் வேற கிறுக்கு மாதிரி ஏதாவது பேசிட்டேன். இங்க பாருங்க, நம்ம காவேரி வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். நான் உங்க கூட இருக்கேன்.